இல்லைங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கும்போது, நாங்க எங்களால முடிஞ்ச சாப்பாடு உதவி, உணவு உதவி, லாயர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்மகிட்ட அந்த கோஆர்டினேஷன் இல்ல. அவங்க ரிலீஸ் ஆகுறது கூட இங்க இருக்கிற ஆஃபீஸருக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஏன்னா மெயில் வரலையாம். ஏங்க இந்த அளவுக்கு கோஆர்டினேஷன்ல இருக்காங்கிறது தான் அவ்வளோ அலட்சியமா இருக்காங்க. இப்ப நம்ம உள்ள இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் லாயர்ஸ்லாம் போட்டு நம்ம புஷ் பண்ணனால கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரமா நடந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து மத்த ஸ்டேட்ல முதல்லலாம் கைது ஆகிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க டேட்டா பார்த்து எப்படி தைரியம் வந்துச்சு உங்களுக்கு? இல்லைங்க. நம்ம மக்களுக்கு அதான் சொல்றேனே, ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, நம்மளுக்காக மக்கள் இருக்காங்கன்னா, அந்த மக்களுக்காக நம்ம போய் குரல் கொடுக்கணும். அதுதானே அது அரசியல் மக்களுக்காக மக்கள் செய்து வந்திருக்கோம். ஸோ அதனால உங்கள மாரி தான் விஜய் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு தொடங்கி கட்சி தொடங்கியிருக்காரு. அதே மாரி நீங்களும் இருக்கீங்க. அவரோட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுங்க நாங்க எங்களோட இன்ட்ரெஸ்ட்ட வெளிப்படுத்தியிருக்கோம். அது அவங்க சைட்லேருந்து இப்போ ரிப்ளை வரணும். அது என்னங்கிறது நான் விருப்பம் விருப்பம் தெரிவிச்சு வச்சிருக்கோம். நேரடியா விஜய் கிட்ட பேசுறீங்களா? நான் நேரடியா இன்னும் விஜய் அவர்கிட்ட பேச முடியல. நாங்க இது ஆ இல்ல அத ஃபர்ஸ்ட் நாங்க ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுனாங்கன்னா நாங்க போய் சந்திப்போம். இது வந்து கூட்டணிக்கு இப்படி கேட்குறாங்க. அதான் நான் சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து இது என்னைக்கோ ஒரு நாள் வரப்போறாங்க. அவங்க இங்க வந்து இருக்க போறதில்ல. இப்ப நீங்க தலைவர் வந்து இப்ப விஜய்ன்னு வந்து அவர் இங்க இருக்க போறாரு. அவர் இங்க இருக்க போறதில்ல. இவங்க தலைவர் டிவிகே தலைவரை பார்க்கணும்னா அவங்க எப்படி போய் சந்திப்பாங்க? இங்க இருக்கவங்க தான் உட்காந்து இறங்கி பார்க்க முடியும். இப்போ நம்ம இறங்கியிருக்கனால இப்போ அவங்கனால அவ்வளோதான் ஒரு வாட்டி வந்துட்டார். நீ நெக்ஸ்ட் எப்போ வருவாருன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்மளே மாதிரி இங்கே லோக்கல் கட்சிக்கு அவங்களோட ஆதரவு இருந்தால் நல்லாயிருக்கும். கூட்டணி வந்தா கிளாரிட்டி இல்லாத ஒரு கட்சி கூட கூட்டணி போட்டு கிளாரிட்டி இல்லாதங்கிறது வந்து அவங்க கூட இருக்கவங்க அந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்கிறோம். அந்த கிளாரிட்டி அவங்க தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குது. சார், பொதுவாக தேர்தல் நேரத்தில் தான் வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வாக்குறுதி சொல்லுவாங்க. இப்போ நீங்க முன்கூட்டியே தேர்தல் 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்க. அடுத்த கட்டமா பொதுவான இது எப்போ சார்? ஆமாம், மொத்தம் நாங்கள் 6 நட்சத்திரம் வச்சுருக்கோம். இந்த 6 நட்சத்திரக்கும் ஒரு நட்சத்திரமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வந்து இளைஞர்களுக்கு, அடுத்தது வந்து நம்ம ஃபார்மர்ஸ், நம்ம விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம கட்டுமானம் எப்படி ஓவரால் புதுச்சேரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஒன்று ஒன்றா லைனாக நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் வச்சுருக்கோம் வெளியிடுறதுக்காக. அதே மாதிரி டூரிசம்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று டெவலப் பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்குது.